ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். இது எப்போ நடந்த எக்ஸாம்னா 18ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2024 ஷிஃப்ட் 1 இதில் நடந்த ஒரு 10 ஜென்ரல் நாலேஜ் டாபிக் கொஸ்டின் தான் எடுத்து வந்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம 12 வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். இது 13வது வீடியோ. கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க, எப்படியெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கிடைக்கும். அதை பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல வெயிட்டேஜ் கொடுத்து நீங்கள் படிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சரத்து எது? இதுவரை நம்ம பார்த்ததில் இந்த சரத்து, அதாவது ஆர்டிக்கல்னு சொல்லுவோம், கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஆர்டிக்கலு, பார்ட்ஸு, ஷெடியூலு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக ரிப்பீட்டடாக கொஸ்டினாக கேட்குறாங்க. ஸோ இது மூணையும் நீங்கள் நல்லா பார்த்து தரவு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க, நம்மளுக்கு நதிநீர் பிரச்சனைகளுக்கு இடையிலான சரத்து. அதாவது நமக்கு இப்போ தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில் காவேரி நதிநீர் பிரச்சனை இருக்கா? இது மாதிரி கேஸுக்கெல்லாம் எந்த ஆர்டிக்கல் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி சரத்து 262, ஆர்டிக்கல் 262 தான் நதிநீர் பிரச்சனைகளை பற்றி சொல்லுது. அடுத்தது ரெண்டாவது கேள்வி, 1914 சரோஜினி நாயுடு அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு எது? ஸோ சரோஜினி நாயுடு எந்த அமைப்பை தோற்றுவிச்சிருப்பாங்கன்னா, ஆப்ஷன் டி பெண்கள் இந்திய சங்கம். பெண்கள் இந்திய சங்கம் அப்படிங்கிற அமைப்பை தான் 1917 சரோஜினி நாயுடு அவர்கள் தோற்றுவிச்சிருப்பாங்க. அடுத்தது மூணாவது கேள்வி, விவசாயம், காடுகள் மற்றும் மீன் பிடித்தல் ஆகியவற்றுடன் தொடர்புடைய துறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எந்த டாபிக் கீழே வரும்னா, எக்கனாமிக்ஸ் கீழே வரும். பொருளாதாரத்தில் 3 செக்டார் பிரிச்சிருப்போம். பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், அடுத்தது சர்வீஸ் செக்டார், அப்படி 3 பிரிவாக பிரிச்சிருப்போம். அப்படி பிரிக்கும்போது இந்த விவசாயம், காடுகள் மற்றும் மீன் பிடித்தல் அப்படிங்கிறதெல்லாம் எந்த செக்டார் கீழே வரும், எந்த துறைக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ முதன்மை துறை. அதாவது பிரைமரி செக்டார் கீழே தான் இந்த விவசாயம், காடுகள் மற்றும் மீன் பிடித்தல் இதெல்லாம் வரும். அடுத்தது நாலாவது கேள்வி, பசுமை புரட்சியின் விளைவாக கீழ்காணும் எந்த பயிர்களின் சாகுபடி அதிகரித்தது? அதாவது பசுமை புரட்சினா என்ன, க்ரீன் ரெவல்யூஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி க்ரீன் ரெவல்யூஷன் எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சாகுபடியாக அதிகரிச்சிது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்கு ஆன்சர் என்னென்னா, ஆப்ஷன் சி கோதுமை மற்றும் நெல். ஸோ ரைஸ் அண்ட் வீட்டு இதுக்கு மட்டும்தான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணாங்க இதில், க்ரீன் ரெவல்யூஷனில். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, முத்துசாமி தீட்சிதர் என்பவர் கீழ்காணும் எந்த இசையுடன் தொடர்புடையவர்? ஸோ முத்துசாமி தீட்சிதருங்கிறவர் எந்த இசையுடன் தொடர்புடையவர்னா, ஆப்ஷன் டி கர்நாடக இசை. ஸோ கர்நாடக இசைனா கர்நாடிக் சாங் சொல்லுவோம். இந்த முத்துசாமி தீட்சிதர் இந்த கர்நாடக இசையுடன் தொடர்புடையவர். அடுத்தது ஆறாவது கேள்வி, 1898ஆம் ஆண்டு மேரி கியூரி அவர்கள் யுரேனிய தாதுவிலிருந்து எந்த தனிமத்தை பிரித்தெடுத்தார்? ஸோ 1898 மேரி கியூரி யுரேனியத்திலேருந்து எதை பிரித்து எடுத்திருப்பாங்கன்னா, ஆப்ஷன் ஏ பொலேனியம். பொலேனியம்ங்கிற தனிமத்தை தான் மேரி கியூரி கண்டுபிடிச்சிருப்பாங்க. எப்போ? 1898. எதுலேருந்து எடுத்திருப்பாங்க? யுரேனிய தாதுவிலேருந்து பிரிச்சிருப்பாங்க. அடுத்தது ஜான்வில் மேளா. ஜான்வில் மேளா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? எந்த டாபிக் கீழே வரும்னா, ஃபெஸ்டிவலுங்கிற டாபிக் கீழே வருது. எது? ஸ்டாட்டிக் ஜிக்கில் டான்சஸ் ரெகுலராக வருதுன்னு பார்த்தோமா, அதுக்கு அடுத்து இந்த ஃபெஸ்டிவல்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஸ்டாட்டிக் ஜிக்கே பார்க்கும்போது ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டான்சஸ் கொடுங்க, ரெண்டாவது ஃபெஸ்டிவல்ஸ் கொடுங்க. ஸோ நான் வீடியோ போடுறேன் ஸ்டாட்டிக் ஜிகேவில் எந்தெந்த டாபிக் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் ஜிகேவும் ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணலாம். இப்போ இந்த கொஸ்டின் என்னென்னு பாருங்கள், ஜான்வில் மேளா எந்த மாநிலத்தோட தொடர்புடையது அப்படிங்கிறதான் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் என்னென்னா, ஆப்ஷன் டி அஸ்ஸாம். அஸ்ஸாம் மாநிலத்தில் இந்த ஜான்வில் மேளாங்கிறது கொண்டாடுவாங்க. அடுத்தது எட்டாவது கேள்வி, 2022 அர்ஜுனா விருதை பெற்ற பேட்மிண்டன் வீரர் யார்? ஸோ 2022 அர்ஜுனா விருது கொடுத்த பேட்மிண்டன் வீரர் யாருன்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் பி லக்ஷ்யா சென். ஸோ லக்ஷ்யா சென் ஒலிம்பிக்கில் நம்மளுக்கு பங்கேற்றிருப்பார். இவருக்கு அர்ஜுனா விருது 2022 கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்று கூறும் சரத்து எது? ஸோ பாருங்கள், சரத்து கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு கொஷின் கேட்டாங்க இதே ஷிஃப்ட்லேயே. இப்போ இது ரெண்டாவது கொஷின். ஸோ ஆர்டிகல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம யூடியூப் சேனல்லேயே ஆர்டிகல்ஸ் நான் போட்டிருக்கேன். இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சர்ச் பண்ணி பாருங்கள், இருக்கும். ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுலேருந்தே கொஷின் வந்துடும் மேக்ஸிமம். ஸோ இந்த கொஷின் என்னது, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் டி சரத்து 14, ஆர்டிக்கல் 14 தான் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லணும். அது லாஸ்ட்டு 10th கொஷின், அஸ்ஸாமின் சத்திரியா நடனத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதே சத்திரியா நடனத்தை பற்றி ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. எங்கே இது தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிற கொஷின் கேட்டிருப்பாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, யார் தோற்றுவிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா, ஆப்ஷன் டி ஸ்ரீமந்த் சங்கர் தேவா. இவர் தான் இந்த சத்திரியா நடனத்தை தோற்றுவிச்சிருப்பார். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க, நம்ம வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.